அனைவருக்கும் வணக்கம். 4000 உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு அறிவிப்பு 28ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு கல்லூரி கல்வியின் கீழ் வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு கல்வியியல் கல்லூரிகளின் வாயிலாக காலியாக உள்ள உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான அறிவிப்பானை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் துறையில் 570 பணியிடங்கள், ஆங்கில துறையில் 674 பணியிடங்கள், கணித துறையில் 325 பணியிடங்கள், இயற்பியல் ஃபிசிக்ஸ் 232 வேக்கன்சி, கெமிஸ்ட்ரி 271 வேக்கண்ட்டு, பாட்னி 118 வேக்கண்ட்டு, ஜுவாலஜி 134, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 250, ஹிஸ்ட்ரி 127, காமர்ஸ் 298, எக்கனாமிக்ஸ் 168. மொத்தம் 65 துறைகளில் வாயிலாக 3921 காலி பணியிடங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத பேக்லாக் வேக்கன்சி வந்து 72, ஷார்ட்ஃபால் வேக்கன்சி 4, ஆக மொத்தம் 4000 வேக்கண்ட் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்ப பதிவு வருகிற 28ஆம் தேதி தொடங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் www.trb.tn.nic.gov.in என்ற ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளம் வாயிலாக அடுத்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கல்வி, வயது தகுதி என்ன, தேர்வு திட்டம் என்ன, கட்டண விவரங்கள் என்ன என்பது உள்பட பல்வேறு விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்ப பதிவு மேற்கொள்ளும் தேர்வர்களுக்கு தேர்வு வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி உத்தேசிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 14/3/2024, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் 28/3/2024, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோடு வந்து 29/4/2024, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/8/2024. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சி 72, ஷார்ட்ஃபால் வேக்கன்சி 4, டு டீச் டிஃபரன்ஷியல் அபிலிட்டி பர்சன் 3 வேக்கண்ட், கரண்ட் வேக்கன்சிசி வந்து 3921, மொத்தம் 4000 வேக்கண்ட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த தேர்வில் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து விண்ணப்பிப்பதற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th SSLC மார்க் ஷீட்டு, 12th ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி யூஜி பிஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி எம்ஃபில் இருந்ததுன்னா எம்ஃபில் வந்து எம்ஃபில் டிகிரி, கன்சாலிடேட் மார்க் ஷீட், அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி டிகிரி, வைவா வாஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இஃப் அப்ளிகபிள், நெட் செட் எக்ஸட்ரா சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா அந்த பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் நம்ம டோட்டலாக படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சர்டிஃபிகேட் இல்லாத சிலதெல்லாம் வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கவங்களுக்கு சில இப்போ ஃபிசிக்கல் டைரக்டர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபிஎட் எம்பிஎட் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து பிஎட் எம்எட் முடிச்சவங்க தான் வரும், அந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் www.trb.tn.nic.gov.in பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து பண்ணிடலாம். அதே மாதிரி
இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 1 அண்டு செக்ஷன் 2. இப்போ செக்ஷன் 1ல் வந்து 50 கொஷின்ஸ் வந்து பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் சப்ஜெக்டிவ் டைப் வரும். அதே மாதிரி 50 மார்க்ஸ், 15 to 1 மார்க் 50. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து 8 out of 5 கொஷின். ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க். ஸோ 5 into 10 50 மார்க். அதே மாதிரி பேப்பர் 2ல் சப்ஜெக்ட்லேருந்து அப்ஜெக்ட் டைப்பில் வந்து 50 கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி பேப்பர் 1ல் பொது தமிழ்லேருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து 25 கொஷினும், ஜிகே அண்டு கரண்ட் events-லேருந்து 25 கொஷினும் பேப்பர் 1ல் அப்ஜெக்ட் டைப் வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து 8 out of 5 கொஷின். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க்கு, 5 into 10 50 மார்க். ஸோ 100 கொஷின் பேப்பர் 1. பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட்லேருந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து 50 கொஷின், 50 into 1 மார்க் 50. அதுலேயே வந்து சப்ஜெக்ட்லேருந்து 8 out of 5 எழுதணும், அது 10 மார்க். ஸோ சப்ஜெக்டில் வந்து 100, பேப்பர் 2ல் 100, பேப்பர் 1ல் 100, டோட்டலாக 200 கொஷின், 200 மார்க்குக்கு நீங்கள் எழுதுறீங்க. அப்போது ஈச் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் வந்து 3 hours, பேப்பர் 2க்கு 3 hours. ஸோ 2 செக்ஷன் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ, இது 2ம் முடித்த பிறகு இன்டர்வியூ வந்து 30 மார்க் வரும். ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்குது. போஸ்டிங் அதை அலாட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நம்ம யூனிக் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி இதில் வந்து கல்வி தகுதி வந்து நிறைய பேர் வந்து நெட் செட் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெட் செட் இல்லாதவங்களுக்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1991க்கு முன்னாடி பிஃபோர் 1991 அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜி வித் 50% மினிமம் மார்க்ஸ் இருந்தாவே இந்த எக்ஸாம் எழுதலாம். அதேமாதிரி 19/9/1991 பிஜி வித் 50% மினிமம் மார்க் வித் பாஸ் நெட் செட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இதில் எழுதலாம். அதே மாதிரி 1993ல் பிஜி வித் 50% மினிமம் மார்க் வித் நெட் செட் அண்ட் எக்ஸம்ஷன் ஃபார் தோஸ் ஹூ கம்ப்ளீட்டட் எம்ஃபில் பிஃபோர் 31/12/1993 ஆர் சப்மிட்டட் பிஹெச்டி டிசன்டேஷன் பிட்வீன் 31/12/1993. ஸோ இப்போ இப்படி இருக்கவங்களுக்கு நெட் செட் வந்து அவங்க இல்லைனாலுமே 1993ல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி பாருங்கள் 31/7/2002 அப்போ வந்து பிஜி வித் 55% மார்க், பிஜி வித் 55% மார்க் வித் நெட் செட் எக்ஸம்ஷன் ஃபார் பிஹெச்டி டிசர்டேஷன் சப்மிட்டட் பிஃபோர் 31/12/2002. அப்போ பிஹெச்டி முடித்தவங்களுக்கு 31/12/2002 முடித்தவங்களுக்கு செட் நெட் வந்து அவங்களுக்கு இதாவது விலக்கு இருக்குது. அதேமாதிரி 14/6/2006 பிஜி வித் 55% மினிமம் மார்க் வித் நெட் செட் அல்லது எக்ஸம்ஷன் ஃபார் எம்ஃபில் ஃபார் டேக்கிங் யூஜி கிளாஸ் ஆர் அண்டு பிஹெச்டி ஃபார் டேக்கிங் பிஜி கிளாஸ் இவங்களுக்கு இது வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 30/6/2010 பிஜி வித் 55% மினிமம் மார்க் வித் நெட் செட் அல்லது எக்ஸம்ஷன் ஒன்லி ஃபார் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த 2010 முடித்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் வரப்பையும் இதுக்கான முழு தகவல் தருவோம். இப்போ பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கான பயிற்சி ஏப்ரல் முதல் யூனிக் அகாடமியில் வந்து பயிற்சி வழங்க இருக்கோம். அதுக்கான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சுட்டு, ஏன்னா இந்த டைம் வந்து நமக்கு லாங் டைம் இருக்குது, 8வது மாதம் தான் இதுக்கான தேர்வு இருக்குது. இப்போ மே மாதம்லாம் 1 month கிளாஸே நம்ம ஃபுல்லாக தருவோம். ஸோ இந்த வருஷத்தில் இந்த கால்ஃபர் வந்து நல்ல டைம் கொடுத்துருக்கிறது வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப இது வந்து அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கு சிறந்த பயிற்சி நம்ம 2001 முதல் டிஆர்பி வந்து நம்ம யூனிக் அகாடமியில் இது வரைக்கும் இங்கே படித்து 12,000 பேர் டீச்சராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் டீச்சர் ஆகணுன்னா இப்போ 25 வருஷமாக அனுபவம் உள்ள இந்த அகாடமியில் இங்கே ஜாயின் பண்ணி வெற்றி பெறலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆசிரியர் இருப்பாங்க. ஃபீட்பேக் நீங்கள் கிளாஸஸில் ஃபீட்பேக் இல்லாத இங்கே கிளாஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் மட்டும் இல்லாத தமிழ், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் events எல்லாத்துக்கான பயிற்சியும் நாங்கள் வழங்குகிறோம். ஏன்னா அது எல்லாமே சேர்ந்தால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் அது தெரிஞ்சுக்காங்க. இந்த பயிற்சிக்கு நல்ல சிறந்த அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் மூலம் சிறந்த பயிற்சி வழங்குகிறோம். இத்தனை ஆண்டுகள் நடத்திட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். மேலும் தகவல் அறிய யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 6360004. சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். மொபைல் நம்பர் வந்து
7868999794 மற்றும் 9443237648 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அட்மிஷன் பண்ணலாம். இங்கே வந்துட்டு தெரியலனாலும் இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்த வந்து தெரிஞ்சு வரலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.